உங்களுக்காகவே நம்ம EMI டீம் புதுசாக லான்ச் பண்ணிக்கிற சேனல் தான் EMI Vlogs. இந்த சேனல்ல நிறைய எக்ஸைட்டிங்கான சேலஞ்சஸும் ஃபன்னான கேம்ஸும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா, உங்களை பார்த்தோன்னே ஏன் நாயெல்லாம் ஓடிச்சு? உங்களை பார்த்து எதுக்கு நாய் குறைச்சிச்சு தெரியலையே. அதே மாதிரி தான் எனக்கும் தெரியலங்க. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் அக்ஷிதா. உங்க பேரு? டாமி. டாமியா? என்ன நாய் பேரா இருக்கு? அதேங்க நாய் பேரா இருக்குன்னு வாய் இப்படி வச்சு கேட்குறீங்க. நாய் பேரான்னு பெருமையா கேளுங்க. இது இல்லைங்க, என் பேரு தாமரை செல்வன். டாமின்னு வீட்டில் கூப்பிடுவாங்க. ஓ, உங்க வயசு? ஒரு வயசு இருக்குங்க. இது ஒரு வயசா? இல்லை ஒரு வயசு தான் பேர் வச்சாங்க. ஆமா, உங்க வயசு? 13. அப்போ எனக்கும் 13 தாங்க. அப்ப நீயும் 8th ஸ்டாண்டர்டா? ஆமாம் 8th ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும். அவன் கொடுக்காத ஹேண்ட் ஷேக்கா? டாமி, இப்போ நீ மனுஷன் மைண்டில் வச்சுக்க. சும்மா விளாட்னேன். சரி, ஓகே டாமி, டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். பாய். என்ன ரக்ஷிதா கிளம்பிட்ட? அப்புறம் இல்லை, பேக்கில் மீன் குழம்பு வச்சிருக்கல, திருப்பி நாய் துறைச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆமா, என் பேக்ல மீன் குழம்பு இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? மோப்பம் முடிச்சேன். மோப்பமா? இல்லை ஸ்மெல் வந்துச்சு. உனக்கு ஸ்மெல் வந்துச்சுன்னா இப்போ நாய்க்கு எப்படி ஸ்மெல் வரும்? நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? சரி பயப்படாத. நான் உன் வீடு வரைக்கும் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டே போகிறேன். எது? இல்லை, வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொன்னேன். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் டாமி. வா போலாம். என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன மச்சான், காலிலேருந்து போனியே ஆகல. போனி ஆகலையா? பெரிய மல்லிகை கடை அண்ணாச்சி இவரு. திருட்டு பையனாடா நீ? சொல்லு, திருட்டு பையன் தானே நீ? சார் யாரு? சரி இரு பாப்போம். ஏதாச்சு என்னத்தான் தெரியுதோ, காலிலேருந்து இப்படிதான் சுற்றி நிற்கிறோம். வர்றவங்க எல்லாம் பெருங்காலத்தோடய சுற்றிட்டு இருக்கிறாங்க. நம்மளமா 2 திருட்டு பசங்க சுத்திட்டு இருந்தா அப்படிதான் வருவானுங்க. என்ன மச்சா பண்றது? வெயிட் பண்ணோம், இரு பாப்போம். என்னத்தான் வெயிட் பண்றதா? காலிலேருந்து எதையா சொல்லிட்டு இருக்கிறோம். பெட்ரோல் ஓவர்லாப்புக்கு பிறந்தவனே இரு பாப்போம், ஏதாச்சும் மாட்டுதானே, இல்லைன்னா வேற ஏரியா போவோம். என்ன மீனா இருக்கும்? வஞ்சர மீனா இல்லை மத்தி மீனா? டாமி, நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. நீ எந்த ஏரியா? நான் பக்கத்து ஏரியா தான், ஆனால் நான் உன்னை நிறைய டைம் பார்த்துருக்கேன். எப்போ? அந்த 2 இடத்துலயும் என்ன நாய் துரத்துச்சு. ஆனா அங்க வேற யாரும் இல்லையே. உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது நான் பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக இருந்தேன். சரி, என்னமோ ஒண்ணு விடு. வீடே வந்துருச்சு, வா. ஏன் இவ்வளோ நேரம்? அத்தை வீட்டுக்கு தான் போனியா? குழம்பு வாங்க போனியா? இல்ல குழம்பு செய்ய போனியா? கேட்டிருக்கேன்ல, பதில் சொல்லு. சொல்லுடி, வாயில என்ன கொலக்கட்டையை வச்சிருக்க? ஆமா, இந்த பையன் யாரு? உன்னோட கிளாஸ்மேட்டா? சொல்லு. சொல்லி தொலையண்டி. ஐயோ நிறுத்துங்க, என்ன சொல்ல விட்டாதானே நீங்க. நான் அத்தை வீட்டுல இருந்து குழம்பு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது 5-6 நாய் என்னை பார்த்து குறைச்சுது. இவன் தாமா அந்த நாய்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துனா. ஓ அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சரி வா, ஏன் சாப்பிட்டு போலாம். வரேன். என்னடி இவன் ஒரு பேச்சுக்கு கேட்டதுக்கு அவன் பாட்டுக்குள்ள போயிட்டான். எரானோ டெம்பைக்கேரானோ எரானோ டெம்பைக்கேரானோ. ஏய், யார் பண்ணியே? டாமி அங்கிள். டாமியா? ஏய் நில்லுங்க, நாய் தானே வாங்க போறேன்னு சொன்னீங்க. நாய் பேர் வசமா எடுத்து இருக்கீங்க. ஐயோ, அது ரக்ஷிதாவோட ஃப்ரெண்டுங்க. அட ஆமாப்பா, அவன் பேரு தாமரை செல்வன். டாமின்னு கூப்பிடுவாங்க. தாமரை செல்வன் டாமினா அனிதா குமாரன் அம்மியா? ரமேஷ் குமார் என்ன ரம்மியை கூப்பிட்டாங்க. ஐயோ, 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். ஏன் எப்ப பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டி பேசிட்டு? சரிம்மா, உன் ஃப்ரெண்ட் எதுக்கு வந்திருக்கான்? அப்போ நீ இந்த பையனை வரும்போதே பார்த்த. தம்பி, வேற ஏதாவது? ஏங்க சிக்கனா? தம்பி, அது மீன். இது மீன் குழம்பு, இது மீன் ஃப்ரைன்னு தெரியுதுக்கா. நீங்கள் வீட்டில் சிக்கன் செஞ்சுருக்கீங்களா, அது கொண்டு வாங்க. எங்க வீட்டுல சிக்கன் வச்சது உனக்கு எப்படி தெரியும்? வாசனை வந்துச்சு ஆண்டி. வாசனையா? என் பொண்டாட்டி சமையல வாசனையா? இந்த 20 வருஷ திருமண வாழ்க்கையில அதை ஃபேஸ் பண்ணதும் இல்லை,
ஸ்மெல் பண்ணுங்கல்ல தம்பி. அதுக்கு உனக்கு மூக்கு இருந்தா தானே. நீ இரு சாமி, நான் போய் உனக்கு எடுத்துட்டு வரேன். டாமி 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 ஆன்ட்டி சிக்கன் சூப்பர். தேங்க்ஸ்ப்பா. பாரு, என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னோட சமையல் நல்லா இருக்கு நீங்க 3 பேர் பாராட்டி இருக்கீங்களா? டாமிய பாரு எவ்வளவு அழகா பாராட்டுறான்னு. உனக்கு என்ன வேணுமோ கேளு, ஆண்டி செஞ்சு தரேன். அம்மா வாமா வாமா இங்கதாமா. இங்கயா? ஆமா, அன்னைக்கு டாமி ஒரே தாங்கி ஃபர்ஸ்ட் தும்மா. துணி யாரா துவைக்கிறது? நீ சொல்லிதானமா கூப்பிட்டு வந்த. போமா கொடுப்பா. டாமி டாமி இது எங்க போச்சு? இது அப்புறம் என்னம்மா, இந்த நாய் வாங்குற பிளானை கேன்சல் பண்ணலாம்ல? ஏன்பா? அதான் ஏன் ஆடா, ரோட்ல ஒரு நாயை பார்த்து பயந்துட்டு முடியாரா? நீ வீட்டு நாய் வாங்கி அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவா? ஆமாப்பா. அதெல்லாம் போக போக பழகிடுவா. உங்க கூட வாழ்ந்து நான் பழகலையா? கரெக்ட் ஆன்ட்டி. இது கரெக்டா? ஆமா, என்ன கரெக்டா? நிறைய பேர் நாய் குறைச்சாலே அது கடிக்க வரைக்கும் தான் குறைக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது நம்மக்கிட்ட ஏதாவது சொல்ல வரலாம்ல. ஏதாவது சொல்ல வருமா? நாய் என்னப்பா சொல்ல வர போகுது? அங்கிள், உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? ஏ அனிதா, கழுதா சாப்பாடு வா அப்படிம்பேன். ஆனால் நாய்னால் அப்படி கேட்க முடியாதுல்ல, அதான் குறைக்குது. அப்ப நீ சொல்றதெல்லாம் பார்த்தா மீன் குழம்புனால தான் அந்த நாயில என்னை பார்த்து குறைச்சிது. அதுக்குன்ட்டு மீன் குழம்பு தந்துட்டு வர முடியுமா? நீ மீன் குழம்பு கொடுக்க வேணாம், ஏதாச்சும் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம்ல. அப்படி அது பிஸ்கெட் சாப்பிட்டுச்சுன்னா சாப்பிட்டு திரும்பி குறைக்கும். குறைச்சா மறுபடியும் வாங்கி கொடு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா வாங்கி தர ஆள் இருக்காங்கல்ல, அதுக்கு யார் இருக்கா சொல்லுங்க? அதுக்கு யார் இருக்கா சொல்லுங்க? அதுக்கு யார் இருக்கா சொல்லுங்க? அதுக்கு யார் இருக்கா? இது மட்டும் இல்ல, நாயை பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அது எப்படி நன்றியா இருக்கும் தெரியுமா? போதுப்பா போதுப்பா, கண்டிப்பா நாய் வாங்கிருப்பா. டாமி ஏ டாமி எங்கடா போன? அம்மா நான் வேணா உள்ள இறங்கி பார்க்கமா? பாரு பாரு வந்து பேத்தாதம்மா, வாமா. ஏ டாமி கிறுக்கு மண்டல், எங்க போன? டாமி பை டாமி. அடுத்த வாரம் கண்டிப்பா வீட்டுக்கு வா, பிரியாணி செஞ்சு வைக்கிறேன். ஓகே ஆண்டி, தேங்க்யூ. பாய்க்கா. சரிம்மா, நானும் அப்படி ஸ்வேதா வீட்டு கிளம்புறேன். பாய். என்னடா அந்த பையன் பின்னாடியே போறான்? தெரியலையேம்மா. போலீஸ் கூப்பிடு. ஃபோன் பண்ணிட்டியா? இவர் போக மாட்டேங்கிறாரு. வெளிய பேசாம கூப்பிடு. நான் ஓச்சு போய்ட்டா. போலாம். டாமி ஏ டாமி 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 பத்தியாடா பாடா. டே டாமி
வந்துட்டாங்களாமா. எங்கடி போலீஸ் வந்துட்டாங்கன்னு சொன்ன ஆளையே காணோம்? ஹலோ. யோ கூர்க்கா, நாங்களே செயினை கணவன் எரிச்சல் இருக்கோம், நீ வேற போயாங்கிட்ட. ஓ சாரி சார். சாரி சார், அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. எங்க பொண்ணோட செயினை தான் சார் 2 திருடங்க ஒரு பைக்ல அத்துட்டு போயிட்டாங்க சார். இந்த வழியா தான் சார் போனாங்க. ப்ளீஸ் சார், இப்போ போனாலே பிடிச்சிடலாம் சார். சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். அப்படியா? எவ்வளோ பேர்? எப்படி போனாங்க? சொன்னனே சார், 2 பேர் ஒரு பைக்ல. இதோ இந்த வழியில தான் போனாங்க. சீக்கிரமா போனா கண்டுபிடிச்சிடலாம் சார். கிரிக்கெட் பிச் ரிப்போர்ட் பார்க்குறேன்னு பார்த்துட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிங்களா சார்? டயரில் சாணி ஊட்டி இருக்கு. சார் சாணி கிடக்கட்டும் சார், செயினை கண்டுபிடிங்க சார். இந்த வழியாவா போனாங்க? ஆமா சார். உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணு. வாங்க உள்ள போலாம். இன்வெஸ்டிகேஷனா? டாமியோ டாமி டாமி செயினர்ரா, காலையிலேருந்து பவுன் தான் தெரியுது. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வந்த 1 மாசத்தை ஓட்டலாம். 1 மாதம் நான் ஓட்டிடுவேன், நீ என்ன பண்ணுவ? என்னது நீ ஓட்டியா? அடிச்சது நான்டா. ஏய் பைக் என்னதுடா, ஓட்டுனது நான், பெட்ரோல் காசு என்னோடது. ஒழுங்கா கொடுத்துரு, இல்லை வேற மாதிரி ஆயிரும். அடுத்த செயின் நீ வச்சுக்கோ. ஏய் இவன் யாரா நீ? டேய் தம்பி, இந்த மாஸ்க கொடுக்கறதுக்கா அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கியா? ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் செயினை கொடுங்கடா. என்ன மாஸ்க கொடுத்துட்டு செயினை கேட்கறான்? தம்பி மாஸ்கை நீ வச்சுக்கோ, செயினை நாங்கள் வச்சுக்கிறோம். கம்பஸா போயிடலாம். டேய் லூசுங்களா, செயினை கொடுங்கடா. என்ன லூசுங்கிறான், வாடா போடாங்கண்ணா. ஏன்டா இப்படி திருடி பொழைக்கிறீங்க? ஒரு நாய்கிட்ட பால் தூக்கிச்சுனா கூட அந்த நாய் திருப்பி அந்த ஓனர் கிட்ட வந்து கொடுத்துரும்டா. திருடிட்டெல்லாம் போகாது. அதுக்கு இருக்க அறிவு கூட உங்களுக்கு இல்லையேடா. என்னடா மச்சான் சம்பந்தமே எல்லாம் தத்துவம் பேசினுக்கிறான், போடுறான் அவனை. நீ ஏன் போய் முடியல? என்னடா சி இரு போறேன். என் மச்சானோட கடிக்கிற. ரெண்டு பேரும் சீக்கிரமா மாட்டாஸ்பத்திரிக்கு போங்க. நான் கேட்குற கேள்விக்கு எல்லாரும் டான்னு பதில் சொல்றீங்க. சார் ஏன் சார் நீங்க வேற? உங்களுக்கு தொழில் யாராவது முன் விரோதிகள் இருக்காங்களா? சார் இவருக்கு தொழிலே இல்லை சார், நான் தான் சார் சாப்பாடு போட்டு பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு குடும்பத்தில் யாராவது முன் விரோதிகள் இருக்காங்களா? சார் சார் என் குடும்பம் எனக்கு விரோதிதான் சார். உங்களுக்கு காதல் கீதல் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஐயோ என்ன கண்டுபிடிச்சார் போலயே. சார் செயின் காண போறதுக்கும் இதுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு? எல்லாத்துலேயும் சந்தேகப்படுவோம், அதுதான் எங்கள் தொழிலே. ஏன் உங்கள் அப்பாவே வேலை இல்லைன்னு ஆள் வச்சு திருடி இருக்கலாம்ல? அட பாவி அப்பா, கடைசி நேரத்துல இறங்கிட்டியா? எனக்கு தெரியும் நீ அதுல தான் திருடனை போய் பிடிக்கலையா? அம்மா நம்ம அப்பா திருட்ட அப்பாவா? இல்ல ஸ்ரீமதி, அவருக்கு வேலை வெட்டி தான் இல்லையே தவிர ரொம்ப பாவம்மா. அந்த அளவுக்குலாம் அவருக்கு அறிவில்லடா செல்லம். சார் இப்படியே பேசிட்டு தான் எப்படி சார்? வாங்க போய் செயின் கண்டுபிடிக்கலாம். செயினை கண்டுபிடிக்கணுமா திருடனை கண்டுபிடிக்கணுமா? ரெண்டும் தான் சார். கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சுற்றிக்கிறேன். சார் 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 ஏன் கிருமி துளைக்க போகுது சார்? எதிரி சார் மேல. டாமி டாமி எப்படி டாமி? என்னோட சின்ன பொண்ணை நாய்கிட்ட இருந்து காப்பாத்தினேன். என் பெரிய பொண்ணோட செயினை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. பெரியவங்களாலேயே செய்ய முடியாத வேலையெல்லாம் சின்ன பையனா இருந்து நீ பண்றீங்க. எப்படி டாமி? யூ ஆர் ரியலி கிரேட். அப்போ திருடுங்க. யோ அதே நீ கண்டுபிடியா? டாமி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. கூச்சப்படாம சொல்லிட்டாமி. சொல்லு டாமி. அட சொல்லு. எனக்கு ஒரு வரைக்கும் 2 பண்ணு மட்டும் வாங்கி தரீங்களா? எங்க தேடியுமே டாமியை காணுமே. அவன் எங்க தான் போனானோ?
கிடைப்பானா மாட்டானா? கிடைக்கவே மாட்டான். குரங்கு. சொல்லு தங்கம். மா டாமி கிடைச்சிட்டாமா. ஹை, கிடைச்சிட்டானா? அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரிம்மா. என்ன டாமி இங்க இருக்கான்? அப்ப அவன் அங்க யாரை பார்த்தான்? டேய் டாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.